ஹாய் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி லஞ்சு தயிர் சாதம், பொட்டேட்டோ மசாலா, பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து தக்காளி உப்புமா. ஸோ சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை நல்ல ஹெவியாக சாப்பிட்டாச்சு. அண்ட் மோரோவர் இன்றைக்கி சிம்பிளாக தான் பண்ண முடிஞ்சது. டைம் அவ்வளோதான் இருந்தது. எக்ஸாம்ஸ் போயிட்டுருக்கு அண்ட் டைமுக்கு வேறு பாப்பாவை ட்ராப் பண்ணணும். நான் எந்திரிச்சதுமே இன்றைக்கி டைமுக்கு எழுந்திரிச்சேன். ஒரு 6:30 போல் எழுந்திரிச்சு தான் டீ காஃபிலாம் ரெடி பண்ணிவிட்டு அப்படியே லஞ்சை ரெடி பண்ண ஆரம்பித்தேன். கிழங்க வேக வச்சிடலாம். ஸோ ஆல்ரெடி ரைஸை வந்து நார்மல் பர்னருக்கு ஷிஃப்ட் பண்ணியாச்சு. ஒரு பக்கம் கிழங்கும் சாதமும் வெந்துட்டு இருந்ததுன்னா இன்னொரு பக்கம் பிரேக்ஃபாஸ்ட்டுமே ரெடி பண்ணிடலாம். கரெக்டாக மூட போகும்போது தான் மூடியோட ஹேண்டில் தனியாக ஸ்க்ரூ கலண்டு கையோடு வந்துருச்சு. ஸோ அது ஒரு பக்கம் மாட்டை ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன், முடியல. ஸோ இப்போ ரவையை வந்து லேசாக எண்ணெயில் வறுத்துக்கலாம். 1/2 கப் ரவை தான் எடுத்திருக்கேன். ஸோ லைட்டாக சிம்மில் வச்சே நம்ம வறுத்துக்கலாம். கலர் வந்து சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும் இல்லையா? இந்த மாதிரி ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வேறு ஒரு சின்ன தட்டுக்கோ கிண்ணத்துக்கோ மாற்றிக்கலாம். இப்போ ரவை வறுத்த அதே கடாயில் தாராளமாக கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கிட்டு கொஞ்சம் கேஷ்யூ நட்ஸ், இது வந்து ஆப்ஷனல். கேஷ்யூ நட்ஸ் இல்லைன்னா நிலக்கடலை கூட சேர்த்துக்கலாம். இப்போது எப்பயும் சேர்க்குற மாதிரி கடலைப்பருப்பும் கொஞ்சம் கடுகும் சேர்த்துட்டு 2 பச்சை மிளகா கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்தையும் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலை, கொத்தமல்லி இருந்தாலும் லாஸ்ட்டாக கொஞ்சமாக கட் பண்ணி சேர்த்தா அதுவும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ ஒரு பெரிய தக்காளியை வந்து நல்லா நார்மல் பீசஸில் கட் பண்ணிவிட்டு லைட்டாக எண்ணெயில் வதக்கிட்டு அது ஆயிலே குக் ஆகட்டும். கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன் சீக்கிரமாக வேகணுன்றதுக்காக. வித்தின் ஒரு 2-3 மினிட்ஸ்க்குள்ளே ரொம்ப சாஃப்டாக குக் ஆகிடும். லைட்டாக நம்ம கரண்டியை வச்சு ஜென்டலாக ப்ரெஸ் பண்ணோன்னாலுமே அது கொஞ்சம் ஈஸியாக கரைஞ்சிடும். ஸோ இப்போது 1/2 கப் ரவைக்கு 1.5 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து உப்புமாக்கு எந்த அளவுக்கு உப்பு தேவையோ அதையும் சேர்த்துட்டு நல்லா பாய்லிங் பாயிண்ட் வந்ததுக்கப்புறமா ரோஸ்டட் ரவையும் சேர்த்துக்கலாம். தக்காளி உப்புமாவோட கொஞ்சம் ஃப்ரெஷ் பச்சை பட்டாணி சேர்த்து சாப்பிட்றது டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ ஒன்றும் இல்லை, நார்மல் ரவையில் தக்காளி போட்டு பண்ணியிருக்கேன். இதிலே கொஞ்சம் மிளகாத்தூளோ கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டெல்லாம் சேர்த்துனா இன்னும் கொஞ்சம் ஹைலைட்டடாக இருக்கும். இப்போ ரவையை சேர்த்துட்டு சேர்க்கும் போதே மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ தான் கட்டி எதுவும் ஃபார்ம் ஆகாமல் இருக்கும். இது மோஸ்ட் ஆஃப் த ஆல்ரெடி குக்கிங் பீப்புளுக்கு தெரியும். மேபி புதுசாக யாராவது பார்க்குறாங்கன்னா அவங்களுக்கு ஒரு சின்ன டிப்பாக இருக்கும். இப்போ கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிக்கலாம். கட்டி எதுவும் இல்லைன்னு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நம்ம அதை சிம்லேயே கொதிக்க விட்டுடலாம். எண்ணெய்க்கு பதிலாக நெய் கூட சேர்க்கலாம் லாஸ்ட்டாக 2 ஸ்பூன். அதுவுமே கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணியாச்சு. இது அப்படியே கொதிக்கட்டும். ரவை கெட்டியாகிட்டுருக்கு. ஸோ எண்ணெய் பத்தாத மாதிரி இருந்தனால எக்ஸ்ட்ரா 1 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு தேங்காய் சட்னி நல்லாயிருக்கும். நார்மல் சுகருமே நல்லாயிருக்கும். தக்காளி உப்புமா ரெடி. உப்புமா நம்ம சூடாக சாப்பிடும் போது அதோட டேஸ்ட் இன்னும் பெட்டராக இருக்கும். ஸோ இப்போ கிழங்கு தாளிக்கிறதுக்கு எண்ணெயில் சோம்பு கடுகு போட்டுட்டு ஒரு பெரிய வெங்காயத்தையும் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இதர் லென்த் வைஸ் இல்லைன்னா ஃபைன் பீஸஸை சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் யூஸ்வலாக கட் பண்ணுற நைஃப் எங்கேயோ போய் தொலைஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன், மிஸ்ப்ளேஸ் ஆகிடுச்சு. ஸோ அதனால் கட் பண்ண நைஃப் கொஞ்சம் ஷார்ப்பாக இல்லாதனால வெங்காயத்தோட சைஸ் கொஞ்சம் பெருசாக இருக்குது. ஸோ அதனால் குக்காக கொஞ்சம் டைம் ஆச்சு. இப்போ வெங்காயம் வதக்கிட்டு கிழங்கையும் ஆட் பண்ணிவிட்டு மிளகாத்தூள் உப்பு நல்லா அதை சேர்த்து வதக்கிக்கலாம். லாஸ்ட்டாக இறக்க போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக சோம்புத்தூளும் வெள்ளைப்பூடும் சேர்த்து இறக்கிக்கலாம். வெள்ளைப்பூடு தூளோ இல்லை முழு வெள்ளைப்பூடும் சேர்த்து இறக்கிக்கலாம். இது எப்பயும் பண்ணுற நார்மல் பொட்டேட்டோ மசாலா தான். இது தயிர் சாதத்துக்கும் இல்லை எனி டைப் ஆஃப் ரைஸ் ஐட்டம்ஸ்க்கு நல்லாயிருக்கும். இப்போ கொஞ்சமாக சோம்புத்தூளும் கொஞ்சம் வெள்ளைப்பூடு தூளும் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டேன். பவுடர்ஸ் ஆட் பண்ணி ஒரு 2 மிக்ஸ் கொடுத்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இதே மசாலா தோசைக்கும் சப்பாத்திக்குமே தொட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இன்னும் கொஞ்சம் தாராளமாக வெங்காயம் சேர்த்தோன்னா அந்த தொட்டு சாப்பிட்ற கன்சிஸ்டன்சிக்கு நல்லாயிருக்கும். ஸோ தயிர் சாதம் மிக்ஸ் பண்ணி கொடுத்தாச்சு. ஹோப் யூ லைக் மை வீடியோ. தேங்க்யூ அண்ட் ஹாப்பி ஃபுட்.